தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஊனமாஞ்சேரியில் செயல்பட்டு வரும் தம்பி இல்லம் என்ற குழந்தைகள் காப்பகத்தில் 8 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தற்போது வேறு காப்பகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊனமாஞ்சேரியில் செயல்பட்டு வந்த தம்பி இல்லம் என்ற குழந்தைகள் காப்பகத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். ராம்குமார், தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அனைவரும் வேறு காப்பகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமாக ஸ்ரீதர், திமுக அரசு பதவியேற்றது முதல் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இது உதாரணம் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்தது. அதே போல அண்ணா நகரில் உள்ள 11 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்களும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. அதே போல தரமணியில் உள்ள தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியை வெளியே அழைத்து கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள சிட்லப்பாக்கம் சமூக நலத்துறை விடுதியில் குழந்தை 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அரங்கேறியது. அந்த மாணவியை கை கால்களை உடைத்து அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அடங்குவதற்குள் தற்போது இந்த தாம்பரத்தை அடுத்த ஊனமாஞ்சேரியில் தனியார் ஆதரவற்றோர் இல்லத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 18 மாணவிகள் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவிகள், அதாவது பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள் இங்கே தங்கி அருகே உள்ள பள்ளிகளில் படித்து வருகிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த தம்பி இல்லம் என்ற அந்த தனியார் அமைப்பு அங்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அருள்தாஸ் என்பவர் அந்த நிறுவனத்தின் தலைவராக இந்நிறுவனராக இருக்கிறார். அதே போல அவருடைய மகள் பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய ஓட்டுநர் அருள்தாஸின் ஓட்டுநர் பழனி அவர் பணிபுரிகிறார். கிட்டத்தட்ட அதிகபட்சமாக மாணவிகள் தான் தங்கி படித்து வருகிறார். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் இங்கு படிக்கிறார்கள். மாணவர்களோட எண்ணிக்கை என்பது குறைவுதான். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இந்த விடுதியில் இருக்கக்கூடிய மாணவி அருகே உள்ள வீட்டில் வசிப்பவர்களிடம் தனக்கு போன் கொடுங்க, நாங்க புகார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அருகே உள்ள வீட்டின் உரிமையாளர் போனை கொடுத்த போது எங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள் இந்த தம்பி இல்லத்துல அந்த நிறுவனர் மற்றும் ஓட்டுநராக இருக்கக்கூடிய பழனி என்பவர் தொல்லை கொடுக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே புகார் கொடுத்திருக்காங்க 3 மாதங்களுக்கு முன்பு. ஆனால் சமூக நலத்துறை அதிகாரிகள், அது குழந்தைகள் நல அலுவலர்கள் யாரும் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. குறிப்பா இந்த தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஹாஸ்டல் இருக்கும்போது பல்வேறு வழிகாட்டி நெறிமுறைகள் பின்பற்ற வேண்டும். இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். அதாவது இந்த கேட்டின் அருகே உள்ளே இருக்கக்கூடிய மாணவிகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா இருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு கேமரா என்பது முழுமையாக வேலை செய்ய வேண்டும் சொல்லலாம். அதே போல உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவருமே பெண்களா இருக்க வேண்டும் இருக்கணும். காவலாளிகளும் பெண்களா தான் இருக்கணும் சொல்லி வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் இந்த தம்பி இல்லம் என சொல்லக்கூடிய அந்த தனியார் ஆதரவற்றோர் இல்லம் கடைபிடிக்கலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கடந்த பல மாதங்களாகவே அங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ந்து பாலியல் தொல்லை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது குறித்தான மேலும் பல விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். ராம்குமார், ஒரு தனியார் நிறுவனம் குழந்தைகள் காப்பகத்தை தொடங்க வேண்டும் என்றால் முறையாக அரசிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். அரசு அனுமதி அளிப்பதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? அரசு அதை முறையாக கண்காணிக்கிறதா? அது குறித்தான விவரம்.
நிச்சயமாக. அதாவது தனியார் தங்கும் விடுதிகளாகட்டும், அதே போல குழந்தைகள் நல காப்பகமாகட்டும், மகளிர் நல காப்பகமாகட்டும், பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும். அனுமதி அளிக்கும் போதே பல விதிமுறைகள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட, அதாவது அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகளில் இது மாதிரி, அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறிப்பா, அதே போல கண்காணிப்பு கேமராக்கள், உள்ளே இருக்கக்கூடிய நபர்களினோட விவரங்கள், பணிபுரியக்கூடிய ஊழியர்களோட விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இருக்கு. அதன் பிறகுதான் வந்து அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் சமீப காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் விடுதி என்பது ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான் இருக்கு. ஏன்னா சாதாரணமாக அதுக்கான அனுமதி கொடுக்கப்படுது. சரியான அதிகாரிகள் வந்து நேரடியாக கண்காணிக்கிறது இல்லை, அங்கு வந்து ஆய்வு செய்வதில்லை. ஒவ்வொரு மாதமும் வந்து கண்காணிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் நிறுவனங்களாகட்டும், அரசு நிறுவனங்களாகட்டும், அனைத்திலுமே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்பதில்லை. அந்த தங்கும் விடுதிகள் எப்படி நடக்கிறது, உள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அதே போல இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் வந்து எப்படி வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற விவரம் வந்து முறையாக கொடுப்பதில் மாதம் மாதம் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும் சரி, குழந்தைகள் நல அலுவலர்களுக்கும் சரி, மாதம் வாரம் மாமல், அதாவது லஞ்சம் கொடுத்து விட்டு ஒரு சான்றிதழ் நாங்க வந்து சரியாதான் செய்யறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறதா தற்போதைய கடந்த திமுக ஆட்சி வந்தது முதல் தொடர்ச்சியா இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். வேற வழி. அது போல ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருந்தா இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது பிரச்சனை இல்லை, இந்த தங்கும் விடுதியில எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த குழந்தைகள் நல காப்பகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு போவதுதான். இதன் காரணமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சென்னை குரோம்பேட்டை அருகே இருக்கக்கூடிய சமூக நல விடுதி கிட்டத்தட்ட 183 மாணவிகள் அங்கே படித்து வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஏழை எளிய அடித்தட்டு மக்களோட ஒரு, அதாவது அப்பா இல்லாத குழந்தை, அம்மா இல்லாத குழந்தை, இரண்டுமே பெற்றோர்களே இல்லாத குழந்தைகள் தான் அங்கே இருக்கக்கூடிய சமூக நல விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். அதை பார்த்து விட்டுதான் காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த குழந்தையிடம் கை கால்களை கட்டி போட்டு உடைத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். அந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. அந்த காவல், அதாவது தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த பிரச்சனை இருக்கும் போது, இன்னும் அந்த பிரச்சனையை முடிவாடி வரும்போது தற்போது மீண்டும் இந்த வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய ஊனமாஞ்சேரியில் தம்பி இல்லம் என சொல்லக்கூடிய காப்பகத்தில் இது மாதிரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் வந்து அருள்தாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்ச்சியாக அவருடைய மகள், அதே போல ஓட்டுநராக இருக்கக்கூடிய பழனி 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவுடன் அருள்தாஸுக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டது. அதன் காரணமாக கோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விசாரணையானது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த தம்பி இல்லத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 118 மாணவ மாணவிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் தான் இங்க தங்கி படிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளோட நிலை என்னன்னா, வசதி இல்லாத, அதாவது பெற்றோர்கள் பார்த்து கொள்ள முடியாத, படிக்க வைக்க முடியாத குழந்தைகள் தான் இங்க தங்கி படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அதாவது தங்கள் குழந்தைகள் எப்பாடுபட்டாவது கல்வியில் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக இது போன்ற ஒரு விடுதிக்கு அனுப்பி அங்கே தங்க வைத்து அருகே உள்ள பள்ளிகளில் படிக்க வைக்கிறார்கள். இங்கு நம்பி அனுப்பக்கூடிய இது போன்ற காப்பகங்களில் பாதுகாப்பு இல்லாத நிலை தான் தற்போதைய திமுக அரசுல இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த 3 மாதங்களாகவே இது போன்ற பிரச்சனை இருந்திருக்கு மாணவிகள் சொல்றாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பா இந்த திமுக ஆட்சி வந்தது பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள்ல இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா அதிகரிச்சிட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 18 மாணவிகள் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற விசாரணையும் சென்று இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அந்த இதுல மாணவிகள் அனைவரும் வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களையும் வேறு விடுதிக்கு மாற்றக்கூடிய இதுல வந்து குழந்தைகள் நல ஆர்வலர்கள் இப்போ தொடர்ச்சியா பணியில இருக்கிறாங்க. இந்த 2 பேர், பிரியா மற்றும் இருக்கக்கூடிய பழனி ஆகியோர் வந்து இங்கு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். அருள்தாஸ் நெஞ்சுவலிக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது வரை அந்த அருள்தாஸ் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்குது. அவர் எந்த நிலையில்
இருக்கிறார் என்பது மருத்துவமனை இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகட்டும் இங்கே குரோம்பேட்டை, அதே போல சிட்லாப்பாக்கம், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு 11 வயது மாணவி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் சரியா இல்லை. இதற்கு உதாரணம் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஞானசேகரனை தவிர மற்ற யாரும் இந்த குற்ற வழக்கில் சேர்க்கப்படலைன்னு தான் நேரடியாக காண முடியுது. ஒட்டு மொத்தத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தெரு தெருவாக மூளை முடுக்கெல்லாம் இருந்து வருகிறது. சாலைகளில் நடப்பதற்கே ஒரு அச்சப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இருந்துட்டு இருக்கு. இந்த தனியார் தங்கும் விடுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீதர், நேரலையில் இணைந்து பல்வேறு தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.